தற்போது இந்த பகுதி முழுவதுமே பாதுகாப்பான பகுதி என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த உஸ்மான் சாலை மற்றும் டி நகர் ரங்கநாதன் தெரு பகுதியிலிருந்தே யாருமே இங்கே வருவதற்கு அனுமதி இல்லை. அனைத்து பகுதியுமே தடை செய்யப்பட்ட பகுதியாகத்தான் இருக்கிறது. டி நகர் பேருந்து நிலையத்திலிருந்து பாண்டி பஜார் சாலை வழியாக எந்த ஒரு சாலையிலிருந்தும் இந்த பகுதிக்கு வர முடியாது. மக்கள் நடமாட்டம் இருக்க வேண்டாம் என்று காவல்துறையினர் ஒலிபெருக்கிகள் மூலமாக எச்சரிக்கை விடுத்து சென்றிருக்கிறார்கள். அதனால் யாருமே இங்கே வர வேண்டாம். கட்டிடத்தின் அருகே தீயணைப்பு வீரர்களும் செல்ல வேண்டாம் என்றுதான் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் கட்டிடம் இடிந்து விட்டது. பாதி கட்டிடத்தினுடைய முன்பகுதியும் பின்பகுதியும் இடது பக்க பகுதியும் மட்டும்தான் இருக்கிறது. கட்டிடத்தினுடைய மையப்பகுதி வலது பகுதி முற்றிலுமாக இடிந்து கட்டிடத்திற்கு உள்ளேயே விழுந்து விட்டது. செங்குத்தாக கட்டிடம் இடிந்து மையப்பகுதிக்குள்ளேயே விழுந்து விட்டதன் காரணமாக எந்த நேரத்திலும் கட்டிடத்தின் முன்பகுதியும் பின்பகுதியும் இடிவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் தீயணைப்பு வீரர்களோ காவல்துறை வீரர்களோ யாருமே வளாகத்திற்குள்ளே தற்சமயத்திற்கு செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்ட பிறகு அதற்குள் செல்லலாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. ரகுவரன், ஏற்கனவே ஒரு ஹைட்ராலிக் வாகனத்தில் பழுதும் ஏற்பட்டிருந்தது. தற்போது அந்த பழுது சீர் செய்யப்பட்டு அந்த வாகனம் முழுமையாக பயன்படுத்த ஏதுவான நிலையில் இருக்கிறதா? அந்த அந்த வாகனம் தற்போது தயார் நிலையில் தான் இருக்கிறது. அது தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாகனத்திலிருந்து தண்ணீர் பீச்சி அடிப்பதற்கான சரியான நிலையில் அந்த வாகனம் நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கணும். சென்னை உஸ்மான் சாலையில் மிகப்பெரிய ஒரு துணி ஜவுளி கடை மற்றும் நகைக்கடை ஒருங்கிணைந்த மிகப்பெரிய வளாகம் இது. இதை சுற்றி 100க்கும் மேற்பட்ட குடியிருப்பு பகுதிகளும் இருக்குது. சாலையோர கடைகள் இருக்குது. மிகப்பெரிய ஹோட்டல்கள் இருக்குது. அவற்றையெல்லாம் பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்க வேணும். இந்த கட்டிடத்தை ஒட்டி ஒரு சிறிய வங்கியும் இருக்கு. கட்டிடத்தின் அருகே மிகப்பெரிய பாலம் ஒன்று இருக்கு. இந்த பாலம் தான் பாண்டி பஜார் பேருந்து நிலையத்தையும் கோடம்பாக்கத்தையும் இணைக்கக்கூடிய சென்னையில் இருக்கக்கூடிய மிக நீளமான பாலம் இந்த பாலம் தான். இந்த பாலத்திலே கட்டிடத்தினுடைய இடிபாடுகள் விழுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. அனைத்து தரப்பிலுமே பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்ட பிறகுதான் தண்ணீர் பீச்சி அடிக்கப்படும் என்று தீயணைப்புத்துறையின் சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கட்டிடத்தினுடைய மையப்பகுதி வலது பகுதி அனைத்துமே முற்றிலுமாக இடிந்து செங்குத்தாக உள்ளேயே விழுந்துவிட்டது. ஆனால் கட்டிடத்தினுடைய முதல் பகுதியும் பின்பகுதியும் மட்டும்தான் விழாமல் இருக்கிறது. அதனால் அனைத்து பாதுகாப்பு நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்ட பிறகுதான் இங்கே அதிகாரிகள் அனைவரும் வளாகத்திற்குள்ளே செல்வார்கள்.